வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ராகி சூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன் கொஞ்சம், அதோட ராகி ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள். அதோட நீங்கள் எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர், சால்ட் திரும்பவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணி லெமன் மட்டும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அமேசிங்கா இருக்கும். உங்கள் கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஏஜில் நீங்கள் அவங்களுக்கு நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் டீனேஜில் அவங்க அதிக அளவு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக வந்துட்டு எந்த மாதிரி டயட் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருப்பீங்க இல்லையா? இந்த இயரில் நிறைய பேர் ரெசல்யூஷன் கூட எடுத்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு பின் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோட பேஜை விசிட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ கண்டிப்பாக நீட் இருந்தால் பின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ரெசல்யூஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.